Hi hello miss, welcome back to our channel Dream World with Seven Kings and I'm your JP. எனக்கு என்ன பார்க்க போகிறோமே வந்துட்டு நம்ம ரெஜினுக்கு வந்து ஒரு நட்சத்திரத்தை பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னன்னா எப்பயுமே வந்து நான் வந்துட்டு 18+ கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் வந்து டிஸ்க்ளைமர் கொடுப்பேன். ஓகேங்களா, நான் வந்து இங்கே எனக்கு ஸ்டோரிக்கு டிஸ்க்ளைமர் கொடுத்தேன். அந்த ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஆஷாக இருக்க மாதிரி இருக்கும். லைக் மனசை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆஷாக வச்சுருப்பேன். ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஸ்டோரியுமே வந்து அப்படி தான் இருக்கும். ஹீரோயினான உங்களோட கேரக்டரும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, மணியன் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பிஸ்னஸ். ஓகேங்களா, பிஸ்னஸ் உமனாக இருக்கீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு பசங்களாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பசங்க பக்கமே போக மாட்டீங்க. பசங்க மேலே ரொம்ப எரிஞ்சு விழுவீங்க, வெறுப்பாக காட்டுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாஸ்ட் லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகேங்களா, அது என்ன அப்படிங்கிறத நம்ம போக பார்க்கலாம். அதே மாதிரி சின்னோட பற்றி வந்துட்டு நம்ம போக பார்த்துக்கலாம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ லேப்டாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போயில் வந்துட்டு அங்கே கேபின் வந்துட்டு யாரும் நாக் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து டேஸ்ட் கம்மி பண்ணி சொல்கிறீங்க. அப்போயில் வந்து நம்ம கிவிதா வராங்க. மேம் இந்த மாதிரி ஒரு நியூ டீல் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு சில டீல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போயில் வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு டீலில் வந்துட்டு என்னென்னா பையன் தான் சிஇஓ. அதை பார்த்துட்டு இந்த கம்பெனியோட சிஇஓ நான் எப்போயும் மீட் பண்ணி ஆகணும். மேம் இப்போயா பட்டு நம்ம அப்பாயின்மெண்ட்டும் வாங்கலை, இல்லை அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கலையே, இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கலை, அப்பாயின்மெண்ட்டில் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எனக்கு இப்போயே அவங்க மீட் பண்ணி ஆகணும், இன்னும் ஆஃப் அன் அவங்க இங்கே இருக்காங்க நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்க ஓகே மேம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஓகேவா, கிவியும் போயிட்டாங்க. ஸோ அப்படியே கிவி போயிட்டு வந்துட்டு அந்த சிஓ போய் கால் பண்ணி சொல்ல அந்த சிஓ பார்த்துட்டு வச்சுட்டு உங்கள் ஆஃபீஸ் போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன். தனியாக வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஸ்டோரி வந்து நம்ம இந்த OT7 நம்ம எம்சிஏக்கா பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இருக்குதுன்னு தோணுது. பட் தெரியல. ஓகேங்களா, சரி வாங்க நம்ம போவோம், ஃப்ளோவில் போவோம். ஸோ அப்பையில் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க பார்க்குறீங்க. அப்போ வந்துட்டு அவங்கள்ட்ட ஹார்மோன் சார் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உட்காருங்க, எதுவுமே சொல்ல அப்படியே வந்துட்டு அமைதித்தானா அவட்ட வந்து கால் மேலே கால் பண்ணிட்டு உட்காந்து அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் வந்து நின்றுட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து எங்கள் அப்பா இங்கே டீல் இல்லையா, எஸ் மேம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, எங்கள் கம்பெனி டீல் வச்சுன்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நம்பர் 1, என் முன்னாடி எப்போயுமே தனங்குஞ்சாக இருக்கணும். பசங்க என் மேலே உட்காரவும் கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து டப்புன்னு இனிமேல் நம்ம பார்த்தீங்கன்னா டப்புன்னு தலையை புரிஞ்சிருப்பார். நம்பர் 2 இல்லை நம்பர் அப்புறம் அப்போ நம்பர் 3, அது என்ன மாதிரியில் இருந்தாலும் சரி எனக்கு 75% ப்ராஃபிட் வந்தாலும் உங்களுக்கு 25 தான் அப்படின்னு சொல்லுவோம். அவரும் அதுக்கும் ஓகே அப்படின்ட்டாரு. அப்புறமா வந்துட்டு நம்பர் 2 பார்க்கலாமா. என்னென்னா நீங்கள் வந்துட்டு கால் பாய் ஒர்க் பண்ணணும். வாட்? ஆமாம், கால் பாய் ஒர்க் பண்ணணும் 1 வீக்குக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 6 days வந்துட்டு வேறு பொண்ணுங்க வருவாங்க. 7th day லாஸ்ட் டே நான் வருவேன் சொல்லுவாங்க. முறைச்சிட்டு பார்க்குறாங்க. மற்ற டீலெலாம் ஓகேன்னு சொல்லி ஏதோ அப்படி ஒத்துக்கிட்டாரு. என்னென்ன கால்வே ஒர்க் பண்ணுவோம் பார்த்துருக்கோம். டீலுக்கு ஓகேனா வந்துட்டு நான் சைன் பண்ணுவேன், அப்படி இல்லையா கேட் லாஸ் அப்படிமா சொல்லிட்டு முடிஞ்சு வச்ச மாதிரி அவங்க 2 நிமிஷம் வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ மட்டும் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அதை அனுப்பிச்சு வச்சுருங்க. சரி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு அது அப்படியே வந்துட்டு என்னென்னா பப்பு கொடுக்குறீங்க. நீங்கள் வந்துட்டு பப்பு நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ பப்புக்கு வந்துட்டு கொடுத்து விட்றீங்க. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி காலை இருக்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு மாதிரி கொடுத்துட்டீங்க அவரோட டீட்டெயில்ஸ்லாம். டீட்டெயில்ஸ் மீன்ஸ் ஃபோட்டோ, நேமு, நம்பர் அது மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டீங்க. இதே மாதிரி வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு யாராவது மீன்ஸ் வந்து இந்த மாதிரி டீல்ஸ்க்கு வந்து வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இந்த 3 கண்டிஷன் வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருவீங்க. எது கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த 3 கண்டிஷன் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் வந்து டீல்ஸ்லாம் வந்து சைன் போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எப்போயுமே பண்ணுவீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைஃப் ரொட்டீன் இருக்குது. என்னென்னா மார்னிங் வந்துட்டு ஒரு 5 o'clock எழுந்திரிக்கிங்க அப்படின்னா வந்துட்டு ஜாக்கிங் போவீங்க, பார்க் போவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. அண்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்துடுவீங்க. ஆஃபீஸ் ஒர்க் வந்துட்டு ஷார்ப்பாக 6 o'clock 5 o'clock அந்த மாதிரி இந்த 2 டைம் வந்து டைமில் முடிச்சு அப்படின்னா வந்துட்டு மற்ற டைமில் வந்துட்டு நீங்கள் பாரில் தான் இருப்பீங்க. ஸோ வழக்கமாக வந்து நீங்கள் வந்து கிளப்புக்கும் போகிறீங்க. அப்போயே வந்துட்டு பார்டெண்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் தான் வந்துட்டு சிஇ அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு எடுத்து வழக்கமான மெனு வந்து நீட்டுறாங்க. ஸோ அப்படி நீட்டும் போது வந்து நீங்கள் பார்த்துட்டு அதில் வந்துட்டு ஃபேஸை வந்து நீங்கள் பார்க்கல, பேரை மட்டும் பார்க்குறீங்க. பேரை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பாய் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டு புக் பண்ணிடுறீங்க. ஏன்னா 302 ரூமுக்கு வந்து வர சொல்லிடுங்க. இந்த 10ஆவதுல இருக்கான் இல்லையா இந்த லிஸ்ட்டில் அவன் தான் வந்து வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்க வந்து சரி ஓகேங்க மேம் சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த ரூமுக்கு வந்து போயிட்டீங்க. நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணல எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா, சும்மா பார்க்கு வந்துட்டு இங்கே வந்து புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ரூமுக்கு போயிட்டீங்க. ஒரு 1/2 an hourல வந்துட்டு ரூம் டோர் வந்து திறக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க. என்னன்னா டோரை லாக்லாம் பண்ணல, திறக்கிறாங்க. ஏன்னா உங்கள் ரூம் ஒரு ஆக்சஸ் கார்டை கொடுத்து விட்டுருவாங்க. நீங்கள் வந்து திறந்து வராங்க அப்படின்னாலே தெரிஞ்சுக்கலாம். ஓகே அந்த பையன் தான் சொல்லிட்டு புரிஞ்சுப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போயில் வந்துட்டு அவன் வந்துட்டு மேடம் சொல்லி அந்த ஒரு சவுண்ட் தான். நீங்கள் அப்படியே 2 பேருமே ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. அவரும் ஃப்ரீஸ், நீங்களும் ஃப்ரீஸ். அந்த பக்கம் ஜின் தான். ஓகேங்களா.
இப்படி 2 பேருமே ஃப்ரீஸாக இருக்குது. அவர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் அந்த மாதிரி ஏதோ பார்த்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்ச கான்ஷியஸ் வந்துட்டு எதிர்பார்க்கல இந்த மாதிரி இங்கே வந்துட்டு அது ஏன் மாதிரி இப்போன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிறது. எனக்கு என் லைஃப்லேயே வந்துட்டு இப்போ தான் அப்படியே ஏதோ பல மடங்கு ஆனந்தத்தை தருது. ஏன்னா தெரியல, இதே சாதிச்சு ஒரு ஃபீலிங்கு. நம்ம லைஃப்பில் ஒரு பார்ப்போம் அவங்களோட அந்த அந்த ஒரு நிமிஷமே வந்துட்டு போதும் நம்ம லைஃப்பையே புரட்டி போடுறதுக்கு. அப்படி ஒரு பர்சன் தான் நீ. ஆனால் உன்னோட லைஃப் இப்படியாகனு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நீ இப்படி இருப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒரு பர்சன்ட் கூட இந்த மாதிரி ஒரு டைமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ நான் புக் பண்ணது கூட ஏதோ சும்மா ஃப்ளூக்கில் வந்து புக் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நீ தான் எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? முன்னாடியே கொஞ்சம் புக் பண்ணியிருப்பேன். அவருக்கு அப்படியே எரிச்சலாவது அப்படியே உங்க பார்த்துட்டு இருக்காரு. ஹலோ, என் மாதிரி இப்போ நீ சவுண்டெல்லாம் ஒசத்தவே கூடாது. இது என்னோட டைமு. ஆமாம், அன்றைக்கி என்ன சொன்ன? பட்டிக்காடு எதுக்கும் கையில் ஆகாதவ என்ன பண்ணிட முடியும் இல்லை? இன்றைக்கி பார்த்தல அதே பட்டிக்காடு தான்ப்பா நான். ஆனால் இன்றைக்கி குறியாலேயே டாப் 1 பிஸ்னஸ் உமன். பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்துட்டுருக்கேன். ஆனால் உன்னோட நிலைமை இன்றைக்கி என்ன? ஆஃப்டர் ஆல் காசு கொண்டு உடம்ப வைக்கிற ஒரு சீப்பான கேரக்டர் ஒயன் அப்படிங்கிறார் அவர். ஏய், இந்த குரல் வசத வேலை என்கிட்ட பண்ணி நீ காணாமல் போயிடுவேன். இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் நான் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட வந்துட்டு என் லைஃப்பில் ஏதோ ஒரு பாட்டில் நம்ம தோத்துட்டோமோன்னு சொல்லி எனக்கு அகெயின் சொல்லிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுலேயும் நான் தோக்கில் ஜெயிச்சு நின்றுருக்கேன்னு. அவங்க சொல்லும்போது அவர் அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே பதிலே பேசலை. எனக்கு உன்னை இன்னும் ஏதாவது வச்சு செய்யணும்னு தோணுது. ஆனால் எதுவும் வந்துட்டு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லைல்ல. ஃபேமிலி போயிடுச்சு, ப்ளஸ்ஸு உன்னோட பேக்ரவுண்ட் போயிடுச்சு. எனக்கு நீ சொன்னீங்க தகுதி, அந்தஸ்து, ஸ்டேட்டஸ் எல்லாமே போயிடுச்சு. நவ் யூ ஆர் டோட்டலி ஜீரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா எங்கிட்ட இந்த குரல் வசதி பேசுகிறது, மிரட்டுறது, உருட்டுறது இந்த வேலை பார்த்துட்ருக்காது. ஏன்னா முன்னாடி இந்த ஜின் கிடையாது. அதே மாதிரி நானும் முன்னாடி இந்த ஒயன் இல்லை. அந்த ஒயன் செத்து போயிட்டேன். இப்போ புது ஒயன்டா நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து இது பார்த்துட்ருக்காரு. எதுவுமே பேசலை. அப்புறம் எப்படி லைஃப்பில் போகுது? நல்லா தான் போகுது. மேடம் கால் மீ மேடம் நீங்கள் சொல்கிறீங்க. அவர் மேடம் அப்படிங்கிறாரு. கேட்க அப்படி இனிமையாக இருக்குது. வந்துட்டு அவர் டிபி தர்றாரு. என்னப்பா பெருமூச்செல்லாம் வர்ற இதுக்கே வா, அப்போ இன்னும் எவ்வளவோ இருக்கே. சொல்லுங்கள் மேடம். லைஃப்பில் எப்படி போகுது? அண்ட் இந்த ஜாப் எப்படி இருக்குது? ஏதோ போகுது மேம். லைஃப் ஓகேப்பா, ஜாப் எப்படி இருக்குது? ஓகே தான். ஓகே சரி, ஓகே. ரூமுக்கு வேணா வெளியே போகலாமா மேம்? வெளியே கீழே போகலாம். ஓகே மேம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவரும் கூப்பிட்டு பாருங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க வெளியே டிஸ்கோ ஆர்ட்டிக்கு போயிட்டீங்க. ஸோ வந்துட்டு அங்கே போயிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி வந்துட்டு சொல்கிறீங்க அவர்கிட்ட போயிட்டு எனக்கு கண்டி வைன் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறீங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அவர் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் நீங்கள் வேணே அதை மிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் தைஸ்மே லைட்டாக கொட்டியிருக்கும். ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் கொட்டியிருக்கும். அதுவும் நீங்கள் வந்துட்டு பள்ளின்னு அங்கேயே வந்து அவர் அரைஞ்சிட்டிங்க. அங்கே வந்து எல்லோரும் வந்துட்டு அவர் தான் பார்க்குறாரு. ஏன்னா சடனாக அந்தமாதிரி ஒரு ஃபைட் இல்லை சண்டே ஏதாவது ஒன்றும்போது எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அவர் தான் பார்த்துட்ருக்காரு. அவர் அமைதியாக வந்து பல்ல கடிச்சு நின்றுருக்காரு. அறிவில் ஆஃப்டர் ஆல் சூஸ் கொண்டு உங்களுக்கு கொடுக்க தெரியாது இன்னைக்கெல்லாம். போய் டிஷ்யூ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஓகே மேம் சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. அவருக்கு அங்கே பிச்சைக்கட்டை வெய்யாது அப்படியே வந்துட்டு பல்ல கடிச்சு போய் வந்துட்டு டிஷ்யூ கொண்டு வந்து தராரு உங்ககிட்ட. ஸோ நீங்களும் வந்து வாங்கி மாரி வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்கீங்க. பெண் ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வான்னு சொல்கிறீங்க. அவர் வந்து செய்து கொண்டு வந்து தராரு உங்ககிட்ட. நீங்கள் வந்து வாங்கி அப்படியே குடிச்சிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே பக்கத்தில் அமைதியாக நின்றுருக்காரு. ஸோ நீங்கள் அவரை எல்லாத்துமே அசிங்கப்படுது அப்படிங்கிறதுக்காக வேணே வந்து ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி சொல்கிறீங்க. அவரும் சுற்றி வந்து பார்க்குறாரு. ரூமுக்கு வேணா போய் இங்கே ரிமூவ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பேரும் ரிமூவ் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு இவ்வளோ பற்றி ஷர்ட்லாம் எப்படி நிற்க முடியும்? மேம் நான் ரூமுக்கு போய் பாடுறா காசுக்காண்டி உடம்பு வைக்கிறோம் தானே நீ. ஒரு பொண்ணு கூட படுப்ப காசு பணத்துக்காண்டி. ஆனால் இத்தனை பேருக்கு முன்னாடி வந்துட்டு ஷர்ட்டை கலட்டுற கூச்சம் இல்லை கல்ட்ரா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு பண்ணுறது பொறுமையாக ரிமூவ் பண்ணுறாரு. ஏன்னா நேரடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டார் ஷர்ட்டை.
ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்களே வந்து ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு இல்லையா. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு போதாத மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் இப்போ பிடிச்சி தருவது அது மாதிரி வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி தடவிட்டு கிடக்காரு. நீங்கள் வந்துட்டு இதுமாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்கவே இல்லை. அமைதியாக வந்து நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்க. ரைட்டு வந்துட்டு அப்படியே உங்கள் பொறுமையாக வந்துட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு தள்ளிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து தனியாக கூப்பிட்டு வந்துட்டார். தனியாக கூட வந்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு போதையில் இருக்கீங்களா. ஸோ எதுவுமே பேசவும் இல்லை. அமைதியாக ஒரு இழுத்த பக்கத்தில் வந்துட்டு அப்படியே அசைறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து தூக்கிட்டார் அவர். அப்படியே வந்து தூக்கிட்டு வந்துட்டு உங்களை அப்படியே வந்துட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டார். ரூமில் அப்படியே வந்துட்டு பட்டை வந்து பெட்லேயே படுக்க போகிறாரு. அப்படியே அமைதியாக வந்துட்டு படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே போதையில் இருக்கும் வந்துட்டு உங்கள் மேலே அந்த வைன்லாம் கொட்டியிருக்கோம் இல்லையா. ஸோ வந்துட்டு கீழே தைஸுங்க அந்த ட்ரெஸ்ஸே வந்துட்டு இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக வந்து வெட்டாகிட்டு ஒரு மாதிரி நீங்கள் பார்க்கவே அப்படியே வந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் பேச்சாடி பேசுகிறேன் பார்க்கண்டி காலையில் எப்படி என்கிட்ட பேசுகிறேன்னு அதுமாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறாரு. போதே இருந்தாலும் வந்துட்டு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணுறீங்க. நீங்களும் ரிட்டன் பேக் கிஸ்லாம் பண்ணால் அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. பரவாயில்ல போதே இருக்குன்னு நினச்சி நான் தானே கிஸ் பண்ணுறேன் ஐயன் நீங்கள் சொல்லி அவருக்கு சொல்கிறாரு. அந்த சோனில் உங்களுக்கு கேட்குது. நீங்கள் வந்துட்டு அப்படி மட்டும் சொல்கிறீங்க. அப்புறம் பார்க்கலாம் ஓகே ஆஃப் கான்ஷியஸில் இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் நெக் ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார் அவர். நீங்களும் வந்துட்டு அப்படியே வந்து மோன் பண்ணுறீங்க. லைட்டாக அப்படியே வந்து மோன் பண்ணுறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் டாப் மட்டும் ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ 1 பீஸ் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் இன்னஸ் பண்ணிட்டு ஒரு இப்போ போட்டிருக்கீங்க. அப்படியே வந்துட்டு பொறுமையாக கிஸ் பண்ணிட்டே இருக்கணும். லைட்டாக மோன் பண்ணுறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மோன் பண்ணுறீங்க. அப்படியே பார்த்துட்டு பேர் சொல்லி மோன் பண்ணுறேன் மழை தரங்க அப்படியே மோன் பண்ணி ஜின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இது நீங்களும் வந்துட்டு 3வது தடவை வந்து கிஸ் பண்ணும்போது நீங்கள் ஜின்னு சொல்லி மோன் பண்ணியிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜின் கடிக்காதீங்க பொறுமையாக ஜின் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்பா என்ன ஒரு வாய்ஸ் உனக்கு இப்படி ஒரு வாய்ஸ் வச்சுட்டு என்கிட்ட பேசின பற்றியாப்லையே அது என்னடி வாய்ஸு அப்படியே பம்பரை இந்த மாதிரி பேசாமல் அப்படியே என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுடைய நெக்கை பிடிச்சி லைட்டாக அங்கேயே வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணுவோம். ஜின் வலிக்குது ஜின் வலிக்குதுன்னு சொல்லி லைட்டாக வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் வாய்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வந்துட்டு அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அவர் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களோட பிசினஸையும் ரிமூவ் பண்ணியிருப்பாரு. ரிமூவ் பண்ணி உங்கள் செஸ்ட்டை போட்டு ஒரு பக்கம் செட் பண்ணுறாரு ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்கள் அப்படியே செம்ம ப்ரெஷ்ஷாகுது. ஜின் 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 கிடைக்காது ஜின் ஜின் அப்படியே வந்து நீ செம்மையாக மவுண்ட் பண்ணிருக்கீங்க. அவராக அப்படியே வந்துட்டு உங்களை வச்சு செய்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கீழே வந்துட்டு நினைச்சு ரிமூவ் பண்ணிட்டார். சரி முன்னாடி பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்த்துட்டு வந்து ஃபுல்லாக இன்செட்லாம் பண்ணல. சும்மா ஃபிங்கர் மட்டும் இன்செட் பண்ணிப்பாரு. நீங்கள் அதுக்கே வந்து லைட்டாக மவுண்ட் பண்ணுறீங்க. அப்படியே பார்த்துட்டு இதுக்கே மார்னிங்காக வந்துட்டு அப்படியே பண்ணுறாரு. ஜின் 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 ப்ளீஸ் ஜின் வேணாம் அப்படின்னு சொல்லி செம்மையாக மவுண்ட் பண்ணுறீங்க. வாய்ஸை கேட்க அவருக்கு இன்னும் வந்து செம்மையாக வந்துட்டு ஹைப் ஆகுது. இதுக்கு பொறுக்க முடியாது ராசா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே ஃபிங்கர் ரிமூவ் பண்ணிட்டு அவர் இன்செட் பண்ணியிருப்பார். இன்செட் பண்ணிட்டு அவர் அப்படியே செம்மையாக டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் இன்னும் செம்மையாக வந்துட்டு ஹைப் ஆகி மவுண்ட் பண்ணிருக்கீங்க. ஜின் ஜின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக மவுண்ட் பண்ண அந்த வாய்ஸ் அவருக்கு இன்னும் ஹைப் ஆகுது. ஜின் 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 பொறுமையா ஜின் 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 பொறுமையா ஜின் ப்ளீஸ் பொறுமையாக வந்துட்டு நீங்கள் செம்மையாக மவுண்ட் பண்ணிருக்கீங்க. அவருக்கு அங்கே ஹைப் ஆகுது. உங்கள் வாய்ஸை கேட்க அப்படி இருக்குது. முன்னாடி இப்போதே தேவைடி சரக்கே தேவை உங்கள் வாய்ஸே போதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே செம்மையாக பண்ணிருக்காரு. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டு உங்கள் கூடயே படுத்துட்டாரு. ஸோ படுத்துட்டு அப்படியே கண்ணை மட்டும் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ அப்படியே வாங்க ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கழுத்தில் தாயோட மணப்பெண் மாதிரிலாம் இல்லை. கழுத்தில் தாய் மட்டும் இருக்குது. அவர் வந்துட்டு ஒரு மணப்பெண் மாதிரி தான் இருக்குது. மணமகன் மாதிரி தான் இருக்கார். ஓகேங்களா. அப்படியே வந்துட்டு நீங்கள் கார்லேருந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு என்னென்னா உங்களுக்கும் அவருக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ என்னென்னா அவரை மேரேஜ் பண்ணிக்க வந்த பொண்ணு வந்துட்டு ஓடி போயிருக்கும். அதனால் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு உங்களை பிடிச்சி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு என்னென்னா ரொம்ப வில்லேஜ் சைடு ஜின்னோட ரொம்ப தூரத்து சொந்தம் அப்படி இருக்கும். ஸோ ஆனால் வந்துட்டு ஜின்னோட அம்மாவுக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிராமத்து பொண்ணு அந்த அடக்கம் அந்த பண்பு இதெல்லாம் தெரிஞ்ச பொண்ணு இல்லையா. அதனால் வந்துட்டு அவங்க ரொம்ப பிடிக்கும் உங்களை. அதனால் செஞ்சுட்டு உங்களே வந்துட்டு அப்படியே மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க எப்படியோ. ஆனால் வந்து ஜின்னுக்கு வந்து சுத்தமாக கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இந்த மேரேஜில். ஏதோ எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அவங்களை தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ தாலி கட்டினப்பையே வந்துட்டு மேரேஜ் தானே வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை அமுச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா தாலி கட்டின உடனே வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது. இங்கே தான் நின்றாகணும். அதே மாதிரி அவருக்குமே அந்த ஒர்க் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி எப்படியோ வந்துட்டு பேசி அவங்க வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஜின் கூட வந்துட்டீங்க. அவருக்காக உங்களை பார்க்க இரிட்டேட்டாவது சுத்தமாக கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா வந்துட்டு நீங்கள் படிக்கலை. அவருக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காத ரீசன் வந்துட்டு மொத்தம் 3 ரீசன். ஒன்று வந்துட்டு நீங்கள் வில்லேஜ் சைடு பொண்ணு அப்படிங்கிறது. இன்னும் வந்து நீங்கள் படிக்கலை. 3வது ரீசன் என்னென்னா வந்துட்டு
அவருக்கு வந்துட்டு இந்த மாடர்னாக இருக்க மாதிரி பொண்ணுங்க, அந்த மாதிரி பொண்ணுங்க தான் வேணும்னு சொல்லி நினச்சிருப்பாரு. பட் நீங்கள் வந்துட்டு அந்த மாடர்னாக என்ன சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும். அதுவும் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு இம்ப்ரெஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேடாக தான் போயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு காலைல வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வீடு வந்துருச்சு. அவர் அப்படியே வந்துட்டு இறங்கி பாரு, இறங்கி வா தனியாக சொல்லணுமா, வரேங்க வந்துட்டு நீங்கள் இப்படி வந்துட்டு பின்னாடி போகிறீங்க. அப்படியே வந்து வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு போகிறீங்க 2 பேரும். இங்கே பாரு, அதுதான் ரூம், இது என் ரூம், என் ரூம் பக்கமே வந்துடாது செஞ்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வீட்டில் நீ இருக்கிறங்கிற விஷயம் எனக்கு தெரியக்கூடாது. தயவு செஞ்சு வந்துட்டு மூஞ்ச காட்டி தொலையாத. சொல்லிட்டு இப்போ கோவில் சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்களாம் வந்துட்டு அப்போயே என்ன பார்த்துட்ருக்கீங்க, என்னடா உனக்கு எதுவுமே தெரியல, அவராக தாய்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இப்படி பண்ணாரு அப்படிங்கும்போது உனக்கு என்னென்னு புரியும், எதுவுமே புரியாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க. ஸோ நாளாக என்ன ஆயிருக்குன்னா ஜின்னோட அட்டையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். ஏன்டா இவரை கல்யாணம் கூட்டு வந்து அந்தளவுக்கு வந்துட்டு டார்ச்சர் பண்ணி நீங்கள் அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்டா வந்து இவரை கல்யாணம் பண்ணிட்டு. ஆனால் என்னென்னா உங்கள் கிராமத்தை சரி பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த கணவன் அப்படிங்கும்போது ஈஸியாக தூக்கி போட்டு போக முடியல. இதே வந்து நம்ம சிட்டி சைடு பொண்ணு இல்லை மாடர்ன் பொண்ணாக இருந்துச்சா இந்தளவுக்கு பண்ணுற ஒரு பொசிஷன் தேவையான்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அதே டைம் உடனே வந்துட்டு சும்மா கழுத்தில் தாள் கட்ட யாரும் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன சரி ஓகே இவ தான் நம்ம ஹஸ்பண்ட், இவங்க தான் வாழலாம் அப்படி ஒரு இதில் வந்துட்டு அமைதியாக பொறுத்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு. இந்த 1 இயரில் அவர் வந்து உங்களை பண்ணாத டார்ச்சர் இல்லை, எல்லா டார்ச்சரும் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அது எல்லாத்துக்கும் பொறுத்து போயிடுவீங்க. அவர் என்ன மெயினாக வந்து என்ன சொல்லி இது பண்ணுவாங்கன்னா, நீங்கள் படிக்கல வில்லேஜ் பொண்ணு இதை வந்து சொல்லி ரொம்ப மட்டம் தட்டுவார். நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் அமைதியாக போயிடுவீங்க. ஓகே சொல்லிட்டு அமைதியாக போயிடுவீங்க. நீங்கள் ஒன் ஃபைன் டே வந்துட்டு என்னென்னா ஜின் வந்துட்டு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த பிஸ்னஸில் வந்து லைட்டாக வந்து லாஸ் வந்திருக்கும். ஸோ அந்த லாஸ் வந்து எப்படியாவது வந்து கட்டணும் அப்படின்னா வந்துட்டு வேறு ஒரு கம்பெனியோடைய கொலாபரேஷன் பண்ணி அதை அதாவது நியூ ப்ராடக்ட் விட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஆஃப் எடுக்கும்போது வந்துட்டு இவருக்கு வந்து அந்த லாஸ் வந்து எப்படியாச்சும் வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கொலாபரேஷன் பண்ணி ஒரு கம்பெனியோட சிஇஓ வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருப்பார். வீட்லேயே வந்துட்டு மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வர சொல்லியிருப்பார். அவங்களும் வந்து ஓகே சொல்லி வராங்க. ஸோ அப்படி வரும்போது அவர்கிட்ட சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்துட்டு மதியம் லஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சரி வந்துட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவரும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போய்ட்டு வந்து ஜூஸ் கொடுத்துட்டு இப்படி வரீங்க. அவருக்கு ஒரு மாதிரி பார்வையில் பார்க்குறாரு உங்களை. ஜின்னுக்கு கொஞ்சம் தெரியல. ஜின் வந்துட்டு சும்மா நான் கேஷுவலாக வந்துட்டு அந்த மீட்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்போயில் வந்துட்டு இந்த மாதிரி லஞ்ச் ரெடின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க. அவங்களும் சரி சொல்லிட்டு அப்படி சாப்பிட வராங்க. ஸோ சாப்பிட வந்து நீங்கள் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கீங்க. அப்போயே வந்துட்டு ஒரு பார்வை மேலே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அது உங்களுக்கே தெரியுது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி இதாகிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டீங்க. பட் நீங்கள் ஒருத்தங்க தானே இருக்கீங்க. இப்போ பரிமாற வழி வந்து தான் ஆன்சர் மறுபடியும் வந்துட்டு பரிமாறிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து சின்ன வந்து செகண்ட் டைம் பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணுறாரு அவரோட பார்வை மேலே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போயில் வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டையை வந்து லைட்டாக வந்துட்டு இது இரும்பியிருப்பார். அப்படியே வந்துட்டு பார்வையை மாற்றிட்டு பேச்சுமே மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன சொல்லியிருப்பான்னா, ஜின் எனக்கு வந்துட்டு ஓகே தான் டீலிங், ஆனால் அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணை வந்துட்டு வேலைக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம் வந்துட்டு வேலைக்காரின்னு சொல்லியிருப்பாங்க ஜின்னும். ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் மனசு ரெண்டுத்துணும் வந்துச்சு. அது வேலைக்காரின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மனசு ரெண்டுலாம் வந்துச்சு. பட் ஸ்டில் வந்து நீங்கள் அமைதியாக நின்றுருக்கீங்க ஓரமாக. ஓகே பட் இந்த பொண்ணை எனக்கு கொடுத்துறியா, புரியல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எனக்கு அந்த டீலுக்கு ஓகே. நீ கேட்டது என்னென்னா வந்துட்டு எனக்கு 60 உனக்கு 40 சொன்னேன். பட் 50-50 எடுத்துக்கலாம். எனக்கு அந்த பொண்ணை கொடுத்துருன்னா ஓப்பனாக சொன்னால் அக்ரிமெண்ட் போட்டு அந்த பொண்ணை வாங்கிட்டு போய்க்கிறேன். எனக்கு ஓகே. ஆனால் டீலுக்கு மட்டும் வந்துட்டு நீ பேசாமல் அந்த பொண்ணுக்கு தனி வேலை பேசணும்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் இடியும் மாதிரி என்னங்க என்ன பேசுறீங்கன்னா வாய்ச்சி மூச்சு உள்ள போஞ்சிட்டு வந்துட்டு பிடிச்சி கையை வச்சு போய் வந்துட்டு ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டாரு. நீங்கள் கதை தட்டி அழுதுட்டு இருக்கீங்க. என்னங்க பண்ணுறீங்க, வேணாம் இப்போலாம் பண்ணாதுன்னு சொல்லி நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. ஆனால் அதை வந்துட்டு வெளியே அவர் கேட்காம இருக்கார். ஸோ வந்துட்டு அவர் சைன் பண்ணிட்டு போயிட்டார். என்னன்னா அந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணிட்டார். ஒரு 1/2 நாளில் வந்துட்டு உங்களை கிளப்பி அவரே வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் இங்கே ரொம்ப அழுதுட்டீங்க. என்னென்ன பண்ணுறீங்க, ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்டம் கிடையாது என்றைக்கு நீங்கள் எனக்கு பார்த்துருக்கேன். இங்கே பாரு, நீ உண்மையாக லவ் பண்ணுற இல்லை வந்து நீ புருஷனாக பார்க்காம வந்துட்டு ஒரு விஷயத்தை எனக்காக பண்ணேன்னு நம்ம வாழ்க்கை எப்படியே போயிட்டு போது என் வாழ்க்கை நல்லா இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சி எனக்காக போய் அவன் கூட என்னது சி இதெல்லாம் புருஷனா, அட்டம் இந்த ஓவராக வாய் பேசுகிறதா என்கிட்ட வேணாம். முன்னத்துக்கு இதை போட உடம்பு ஏன் பார்த்தா இன்னைக்கு போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை அவரே வந்து பேக் பண்ணி கையை தரத்தடன்னு வச்சுட்டு போகிறேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னு இங்கே விட்டுருங்க, நான் எவன் கூட வரமாட்டேன் வாடின்னு சொல்லி வந்துட்டு அவங்க கார் வச்சு லாக் பண்ணிட்டாரு. நீங்களாம் வந்துட்டு காரை வந்து கொடுத்தலாம், நம்ம உசுரே வந்து தேவையில்ல, உசுரே வா வந்துட்டு மாதிரி வேலை பண்ண சொல்லி காரை டோர் ஓப்பன் பண்ணி குதிக்க பார்க்குறேன். அவருக்கு நேவிகேஷனில் காட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து ஓங்கி ஒரு அறை தான் விட்டுருப்பாங்க. அந்த அறையிலே நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க. சனி வந்துட்டு அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அது மாதிரி வீட்டுக்கும் போயிட்டு உங்களோட வந்து கொடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு என்ன ஆச்சு ஏச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரிஞ்சுக்காது. அப்படியே வந்து அதை யோசிச்சு பார்த்துட்டு போய்ட்டு உங்களை பார்க்குறாரு. அன்றைக்கி எனக்கு தப்பு தாண்டி, ஆனால் நீ எப்படி இங்கே இப்படி
உங்களுக்கு நான் பண்ணதுக்கு எனக்கு நல்ல தண்டனை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் அப்படியே வந்துட்டு ஒரு ஐஸ் வருது, அப்படியே வந்துட்டு தூங்கிட்டார். அப்படியே வந்துட்டு மார்னிங் ஆகும் வந்துட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வேக்கப் ஆகிறீங்க. லைட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. சைடில் அவர் வந்துட்டு நாப்டாக படுத்துருக்கா, நீங்கள் அப்படியே நாப்டாக தான் இருக்கீங்க. ஸோ அதை பார்த்துட்டு கலந்து அவ்வளோ டேஸ்ட் வருது. உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு பக்கம் அழுவரப்பாக இருக்குது, எப்போ நம்ம நைட்டு நடந்து சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சைடில் திரும்பி பார்த்துட்டு யோசிக்கிறீங்க. நைட்டு நடந்த எல்லாம் அப்படியே வந்துட்டு உங்கள் மண்டியில் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டு வருது. உங்களுக்கு வந்து உங்களை நினச்சி அழுவரப்பாக அது செம்மையாக வந்து அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சவுண்ட் கிட்ட அப்படியே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாரு. என்னடி அழுகுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. இந்த அக்கா வந்துட்டு நீங்கள் தள்ளி விட்டு பார்க்குறீங்க. ஆனால் வந்துட்டு அவர் இன்னும் கொஞ்சம் டைட்டாக வந்துட்டு ஒரு ஆன்சர் வந்து பிடிக்கிறாரு. உங்களே தள்ளி போயிரு. என்னடி என்ன ஃபஸ்ட் டைமாக இது என்ன ஓவராக பண்ணுறாரு சொல்லிட்டு வந்துட்டு உங்கள் சீக்ஸ் அப்படி திருப்புறாரு. நீங்கள் கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டீங்க. சி உண்மை நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு அசிங்கமாக கேட்குறீங்க. நீங்கள் எவ்வளோ தைரியம் தான் என் கூடயே படுத்துருப்பேன், நீலாம் வந்துட்டு யார் அப்படி இப்படின்னு வந்துட்டு அசிங்கமாக கேட்குறீங்க. நிறுத்துறியா பெரிய நல்லவாட்ட பேசுகிற? இதுக்காக எதுக்கு பாய் புக் பண்ண? வேறு எதுக்கு எனக்கு புக் பண்ண? எனக்கு வந்து அதை வந்துட்டு சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு உங்கள் ஹேண்ட் பர்ஸ் வந்து பணத்தை எடுத்து அவர் மூஞ்சுமே விட்டுடுவீங்க. பொடி இதுக்கு வந்து நைட்டு கூட படுத்த எடுத்துகிட்டு கிளம்பு. சி ஆஃப்டர் ஆல் காசுக்காண்டி உடம்பு வைக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்துட்டு என்கிட்ட பேசி வைக்கிறது போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வந்துட்டு ஏஞ்சிட்டாரு. ஆனால் வந்துட்டு ஏஞ்சி ட்ரெஸ் பண்ணிட்டு காசுக்காண்டி நான் உடம்பு வைக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீ யாரே ஒரு காலத்தில் ஞாபகம் இருக்கா நான் என்ன பண்ணேன்ட்டு? இங்கே பாரு, அதுக்காண்டி நான் வைக்கப்படக்கூடாது, நீ தான் வைக்கப்படணும். கட்டின பொண்டாட்டியை இண்டி தாலி கட்டி தான் நான் கூப்பிட்டு வந்தேன். நான் தெரியாமல் கேட்க, நான் தாலி கட்டி தான் நான் கூப்பிட்டு வந்தேன். அவ்வளோ பேர்த்து மாதிரி தாலி கட்டி இந்த அக்னி சாட்சியாக பொண்டாட்டியை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு பணத்துக்காண்டி எவனோ கூடயோ வந்துட்டு அமுச்சு வச்சல. இல்லை சாரி எவனோ ஒருத்தன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். வெக்கமால உங்களுக்கு எதுக்கு நல்லா பேசிட்டு இருக்கும்போது வெளியே போ, வெளிலப்படா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கழுத்து பிடிச்சி வெளியே தட்டுறீங்க. அவருக்கா வச்சுக்க தெரியாது. ஆனால் வந்துட்டு அப்படியே போயிட்டார். அவர் எதுவுமே பேசல. நீங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு செம்மையாக வந்துட்டு அழுதுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் இப்போ உங்களோட ஃப்ளாஷ்பேக்கில் போகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தலாம். ஸோ இதெல்லாம் நடந்துக்கணும் வந்துட்டு அவரோட வீட்டில் இருப்பீங்களே. ஸோ அப்படியே வந்துட்டு மயக்க கஞ்சில் அப்படியே லைட்டாக வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த சிஇஓ பேர் என்ன வச்சுக்கலாம், அவருக்கு பேர் வேணா விடுங்க, ஒரு சீசன் வேணா விடுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் உட்காந்துருக்கா, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள் என் ஹஸ்பண்ட் இதோ திருப்பிட்டாங்க விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப அப்படியே அழுது இதோ சொல்கிறீங்க. ஆனால் அவர் எதுவுமே கேட்காம வந்துட்டு வந்துட்டு உங்களுடைய சிக்ஸ் வந்து பிடிக்கிறாரா, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேனே தெரில. நீங்கள் வந்துட்டு அவர் தள்ளிட்டு ரொம்ப அப்படியே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் எதுவுமே பண்ண முடியவில்லை. ஸோ அது தேவை எடுத்துட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு கதறி அழுகுறீங்க. நம்ம எப்படி வாழ்ந்த ஒரு பொண்ணு இப்போ வந்துட்டு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காண்ட ஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொத்த கோவம் வந்து அந்த ஜின் மேலே திரும்புது. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அவர் கூடயே எந்த ஒரு பிஸ்னஸ் நுணுக்கங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் வந்து ஜின்னோடைய கம்பெனி ஃப்ளாப்பாக இருக்க ரீசனும் நீங்கள் தான். ஸோ மொத்தமாக வந்து ஒரு கம்பெனியே வந்துட்டு நஷ்டத்தில் போகிற மாதிரி நீங்கள் தான் வந்துட்டு அந்த கொலாபரேஷன் பண்ணாங்க. அந்த கொலாபரேஷனில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைலில் வந்து ஒரு கொலாபரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவர் கூடயே இதனால் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பற்றின மொத்த நுணுக்கங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவரையே வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒதுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பிஸ்னஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நிற்கிறீங்க. ஆனால் இப்போ என்னென்னா ஜின்னை பழி வாங்கியே ஆகணும் ஒரு தாட் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவர்னால வந்துட்டு நீங்கள் லைஃப்பில் அனுபவிக்காத விஷயம் இல்லையா, அப்பா அம்மாவை பிரிஞ்சு சொந்த ஊரை விட்டு இவ்வளோ தூரம் வந்து அவரை நம்பி வந்தீங்க. அவங்கள எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளோ தூரம் காயப்படுத்தி அதெல்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் கடைசியாக வந்துட்டு இது மாதிரி எவ்வளோ ஒருத்தனுக்கு தூக்கி கொடுத்துறானேன்னு சொல்லிட்டு அந்த கோவம் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆதங்கம் வந்துட்டு அடங்கவே மாட்டேங்குது. ஸோ இன்னி வரைக்கும் நீங்கள் என்னென்னா பசங்கன்னா இது மட்டும்தான், நம்ம உடம்புக்காக மட்டும்தான் வந்து நம்ம கூட இருப்பாங்க, பசங்களுக்கு தேவை அது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அந்த மைண்ட் செட்டை வந்துட்டு எப்படி மாற்ற வரன்னு தெரியல ஜின். ஓகேங்களா? ஸோ அப்படியே வந்து நான் நம்ம ஸ்டோரியில் போகலாம். ஸோ ப்ரெசென்ட் இனிமேல் வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. மறக்கணும்னு நினச்ச விஷயம் திரும்ப அந்த லைஃப்பில் ஞாபகத்துட்டான். இந்த டைம் நான் விட போகிறதில்ல ஜின். எனக்கு நீ எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் கொடுத்தியோ அதை விட அதிகமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஃபஸ்ட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்டிப்பாக டீயர்ஸில் அப்படியே வந்துட்டு அதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டீங்க. ஸோ அந்த பக்கம் வந்து ஜின்னை பார்க்கலாம். ஸோ ஜின் வந்துட்டு என்னென்னா அவருக்கு உங்களுக்கு பண்ணது இப்போ வந்து நல்லா வந்துட்டு பெரிய கடலில் போய் மாட்டிட்டார். ஸோ அந்த கடல் வந்து எப்படியாவது கட்டியாகும் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காண்டி வந்துட்டு மார்னிங் ஃபுல்லாமே வந்து வேலை பார்ப்பார். ப்ளஸ் நைட்டு வேலை பார்ப்பார். அவருக்கு தூங்குறதுக்கு டைமே இருக்காது. இன்னொரு விஷயத்தை தாண்டி என்னென்னா வந்துட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆனதில் வந்து ரொம்ப அவருக்கு மென்டலி சரி ஃபிசிக்கலி சரி ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. உங்கள் பக்கம் வந்துட்டு உங்களை பற்றி நினச்சிட்டே இருந்திருப்பார். அவங்க பற்றி நினைக்காம நினச்சி ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோமே நமக்கு வந்து அந்த டைமில் இந்த சுச்சுவேஷனுக்காண்டி ஒரு பொண்ணு வாழ்க்கை அழிச்சுன்னு சொல்லி உங்களை பற்றி நினச்சிட்டே இருந்திருப்பார். இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே அவரோட வாழ்க்கை வந்து நம்ம அழிச்சாலும் வந்துட்டு என்னென்னா அவள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லைட்டாக நிம்மதியாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அப்படிலாம் பண்ணதை பார்த்து அவருக்கு ஒரு கடத்தை கலப்பாக அந்த மாதிரி பண்ணியிருப்பார்.
ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு வந்துட்டு அவர் குளிச்சிருக்காரு. சரி ஓகே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடும். அதாவது அவரும் வந்துட்டு அவருடைய நார்மல் ரொட்டீனுக்கு வந்து போயிருப்பார். ஸோ நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்து இருக்கீங்க, 10 பேர் வந்துட்டு புதுசாக அந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஒரு டெய்லி வந்துட்டு அந்த ஆஃபீஸ் ரொட்டீனில் போக மறுபடியும் வந்துட்டு ஈவினிங் ஆகுது. ஸோ நைட்டாகவும் வந்துட்டு என்ன அகெயின் வந்து பப்புக்கு வரீங்க. அகெயின் வந்து நீங்கள் சின்னதாக புக் பண்ணுறீங்க. ஸோ சின்னதாக புக் பண்ண வந்துட்டு அவங்க செய்ய சொல்லிட்டு ஜின்னே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துறாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு அந்த பாலிசி வழியாக. ஸோ வந்துட்டு நீங்கள் ஜின்னே வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ரூம்க்கெலாம் வேணாம், இங்கேயே வர சார். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு போய் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே சின்னு வராங்க. மேடம் அப்படியே சார் எப்படி போச்சு டே? நல்லா தான் மேம் போச்சு. நல்லா தான் போச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அமைதியாக உட்காந்துறீங்க. அப்போயில் வந்துட்டு நீங்கள் வந்து வைன் கொண்டு வந்து சொல்லி அப்படி வந்துட்டு கேட்குறீங்க. அவரும் சரின்ட்டு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு உங்ககிட்ட. நீங்களும் வந்துட்டு அதை வாங்கிட்டீங்க. என்னென்னா வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் உஷாராக தான் வந்துட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்களும் அதை வந்துட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வேணே அதாவது உங்கள் ஷூவை வந்து ஊற்றுறீங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. க்ளீன் பண்ணது மேம், க்ளீன் பண்ணா நீங்கள் சொல்கிறாரு. சாரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவர் பார்த்துட்டு சரி ஓகே தலையில் தெரியும்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் அப்படியே இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து க்ளீன் பண்ண போகிறாரு. அப்படி இல்லை ராசா. அப்புறம் அப்போயே வந்துட்டு அவரை வந்து நீங்கள் நீட் அவுட் பண்ண சொல்லிட்டீங்க. அவர் வந்து நீட் அவுட் பண்ணுறாரு. நீட் அவுட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காருங்கள. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கார் எடுத்து அந்த டேபிள் மேலே போட்டு அப்பவும் துடைக்க சொல்கிறீங்க. ஸோ அவரும் வந்து பல்ல கட்சி சேர்ந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் காதை தொடச்சி விட்டுட்டு அவர் அப்படியே வந்துட்டு எஞ்சி நிற்கிறாரு. நான் ஏன் சொன்னேண்ணா மட்டி போகிறான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் செய்ய சொல்லி நீங்களோட பண்ணிருக்காரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சும்மா தலையை வந்து டைம் பாஸ் போகணுன்னு இருக்கீங்க. அவர் அப்படி நீங்களோட பண்ணுறாரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அவருக்கெல்லாம் காலெல்லாம் சரியான வழி ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவரை பார்க்குறீங்க. அவருக்கு காலுக்கு நல்லாவே தெரியுது. என்னென்னா ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறீங்க. ஒரு நாள் வந்து நீங்கள் இதே மாதிரி அவருக்கு ஒய்ஃபாக இருக்கணும். என்னென்னா வெளியே கடைக்கு அதுவும் வந்துட்டு இந்த மார்க்கெட் தான் போயிருப்பீங்க. ஏதோ வந்துட்டு இந்த மளிகை சாமான் வாங்க போயிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து அவர்கிட்ட சொன்னதை விட 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அந்த 2 நிமிஷத்துக்காக வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு வெளியே இதே மாதிரி நீலோட போட வச்சுருப்பாரு. ஸோ அதை நினச்சி பார்த்து அப்படியே வந்துட்டு அவரை பார்க்குறீங்க. நீங்கள் கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற அர்த்தம் வந்துட்டு அவருக்கும் புரிஞ்சிருச்சு. அவரும் வந்துட்டு அப்படியே வந்து தலையை குடிச்சிருக்காரு. இது எப்படியா நடக்கும்னு சொல்லி நினச்சே பார்க்கல ரஜின். நினச்சி பார்க்கல. தெரியும் நீங்கள் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. எதுவுமே பேசல. நீங்கள் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கான்சியஸாக இருக்கீங்க. நேற்று வந்து குடிச்சனால தான் வந்துட்டு நம்ம தலைமை வந்துட்டு அவங்க கூட பிள்ளை இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 மணி நேரமாக வந்துட்டு அவர் முட்டி போட்டே இருக்கார். நீங்கள் வந்துட்டு எதுவும் பேசாமல் இருக்கோம். அவர் வந்து எதுவுமே பேசலை. கூகுள் கூட நம்ம கெட்டது அப்படிங்கிறது நம்மளாக போய் கேட்டதாக வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவர் பார்த்துட்டு கால் ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் நெஞ்சு இருக்கவா கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு என்னை கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அப்படி செய்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் 2வது கேட்போம் என்ன சொல்ல பார்த்துட்டு மேம் ப்ளீஸ் கால் ரொம்ப வலிக்குது. என்ன கேட்டீங்க? மேம் ப்ளீஸ் கேட்கல. மேடம் ப்ளீஸ் இன்னொரு தடவை. மேம் ப்ளீஸ் கால் ரொம்ப வலிக்குது ஏஞ்சிக்கவா? சரி ஓகே ஏஞ்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சேர்ந்துட்டு அவர் போய் வந்துட்டு அவரும் வந்துட்டு ஏஞ்சி நின்றுக்காரு. ஒரு கால் சரியான வலி 4 மணி நேரமாக ஒட்டி போட்டிருக்காரு இல்லையா, செம்மையாக வலி வலிக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் ஏஞ்சி நிற்கிறாரு. என் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே அப்படியே வந்துட்டு வராரு. அப்படியே வந்து நீங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வந்துட்டு நீங்கள் போய்ட்டு சோஃபா அப்படின்னு பெட்டில் உட்காறீங்க. அப்படி வந்துட்டு அவர் உட்கார நீங்கள் பக்கத்தில் உட்காரியா? நீங்கள் முன்னாடி நிற்கக்கூட தகுதியாது நாயிடா, போய் தரையில் போய் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவரும் சேர்ந்துட்டு அப்படியே வந்துட்டு படுத்துட்டாரு. எதுவுமே பேசலை. அப்படியே கொஞ்சம் படுத்துட்டாரு. காலத்தை பார்த்தாச்சு இவ்வளோ வேகமாக சுற்றலை. ஆஃப்டர் ஆல் ஒரு இந்தியா விஷயத்தில் இவ்வளோ போய் நான் உச்சிக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ எங்கே இருக்க பார்த்தல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அமைதியாக இருக்கார். என் காடு கடியில் இதுதான்டா கர்மான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு அமைதியாக கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு விஷயம் புரியல, நீ எதுக்கு இந்த வேலை? கடன் அதிகமாகிடுச்சு, இதில் வழி தெரியல. என்னோடய பிஸ்னஸ் வந்து சரியான லாஸ் ஆகிடுச்சு. என்னோடய பேர் எங்கே பார்த்தாலும் கெட்டு போச்சு. இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேறு வழி இல்லாமல் இந்த வேலைக்கு வந்தேன். லைஃப்பை புரட்டி போடுற விஷயங்கள் ஒன்று நடக்கும் தானே, அந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு. இல்லை ஓகே நம்ம சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டே ஆகணும். அவர் எப்படி இந்த வேலைக்கு வராது, இந்த வேலை செய்யறதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னாலும், பட் இந்த வேலை வந்துட்டு எப்படி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு அவர் சொல்லி பார்க்கல இந்த மாதிரி வந்துட்டு வேறு வழியில்லாமல் இந்த வேலைக்கு வந்து சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பீங்க. அப்படியே வந்து நைட் ஃபுல்லாக வந்து ஸ்லிப் ஆகுது. அப்படியே வந்துட்டு அவருக்கு தூக்கமே வரல. ஏன்னா இன்னும் தூரம் இது பண்ணதுன்னா வந்துட்டு அவருக்கு எப்படி தூக்கம் வரும்?
சார் தூக்கமே வரல அப்படின்ட்டு அவர் முடிச்சே இருக்காரு. நீங்கள் வந்து நான் தூங்கிட்டீங்க அப்படின்னு ஏதாச்சும் உங்களை பார்க்குறாரு. நான் தூங்கிட்டு இருக்க பார்த்துட்டு உங்களை அப்படியே வச்சுட்டு வந்து கவர் பண்ணிவிட்டு சாரி மேம், சாரி, ரியலி சாரி, நீ இவ்வளோ தூரம் பண்ணுறது தப்பே இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு கொடுமை பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு பண்ணியிருக்கணும். எனக்கு இதெல்லாம் தேவை தானே, சாரி. வந்துட்டு ஃபோனில் வந்து லைட்டாக வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. சாரி முடிச்சுட்டு இப்படி வந்துட்டு அவர் அப்படியே படுத்துட்டார், எதுவுமே பேசல. அப்படியே வந்துட்டு மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனால் வந்துட்டு அவர் அப்படியே கிளம்பி போயிருப்பார். அவர் நீங்கள் எப்படி வந்துட்டு எழுந்து பார்க்குறீங்க, ஜிம்மில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வெறி இப்படி உச்சக்கட்ட வெறியா அப்படியே வந்து நீங்கள் ஜிம்முக்கு வந்துட்டு கால் பண்ணுறீங்க. அவர் எடுக்கவும் இல்லை மொபைலில். நீங்கள் எப்படி வந்துட்டு மொபைலை தூக்கி போட்டு உடச்சிட்டிங்க உங்களுக்கு இந்த மொபைலை. செஞ்சுட்டு அப்படி வந்துட்டு நைட் அப்படியே வந்துட்டு ஆஃபீஸ் போயிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நாள் ஃபுல்லாக ஸ்கிப் ஆகுது. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு நைட்டு அதே நாள் வந்து நைட்டு அதே நாள் நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி எங்கேயும் வந்து பப்புக்கு போகிறீங்க இல்லையா. ஸோ அப்படியே வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு அவர் வந்திருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு அவர் வரவும் நீங்கள் அவர் தான் புக் பண்ணியிருப்பீங்க. அவர் வந்திருப்பார். அவர் வந்தது வராதமாக நீங்கள் அப்படியே பொண்ணுட்டுன்னு கண்ணத்தில் வைக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவர் கண்ணத்தை வச்சு பார்க்குறேன். மேம் எதுக்கு காலை சொல்லாமல் போனேன் மேடம், இல்லை மார்னிங் ஆச்சுன்னா நான் சொன்னால் முதல் நீ போகணும். சாரி மேம், இதுக்கப்புறம் அப்படியா இப்போ நீ பணத்துக்கு என்ன பண்ண போகிறா மேடம், உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு போகிறீங்க. மேம் ப்ளீஸ் அப்படி பண்ணி நான் வேலையை வைக்கும் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க. அது முன்னாடி யோசிச்சிருக்கணும். எப்படியே வந்துட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் வந்துட்டு அவர் அப்படியே கையை பிடிச்சிருப்பாரு. ஒய்யை நினச்சிட்டு போய் கையை பிடிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே வந்து கையை வச்சுட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு ப்ராஸ்டியூட் நீ எனக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு பட்டு அரைகிறீங்க. அப்படி அவருக்கு கடுப்பாயிடுச்சு. இதனால் அவர் முடிச்சுட்டு முன்னூறு தடவை வந்து இப்படி கேவலப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஆமாண்டி நான் ப்ராஸ்டியூட் தான் என் கூட வந்து படுக்கிற இல்லை நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. ஓ வா பாரா கேள்வியை சூப்பராக இருக்கே. எஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லி வந்துட்டு நீங்கள் எல்லாம் கிளாப் பண்ணுறீங்க. எல்லாம் அப்படி வந்துட்டு பார்க்குறாங்க உங்களையே. ஸோ இங்கேருந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா வந்துட்டு இதோ இங்கே நிற்கிறாரு, இது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. இப்போ வந்து அவர் தலை கொஞ்சம் எதுவுமே பேசல அப்படின்னு நிற்காரு. இவர் வந்துட்டு என்னோடய புருஷன். அதாவது எங்கள் கழுத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த தாலி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து காமிக்கிங்க. இப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. பாவி இத்தனை வருஷம் ஆகி இந்த தாலி கழுத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த தாலியை என் கழுத்தில் கட்டினேன் என் புருஷன். ஆனால் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நினச்சிச்சாரு. கடைசியில் இப்போ இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட், அதாவது கால் பாய் வேலை பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ராஸ்டியூட்டாக வேலை பார்த்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு தான் வந்துட்டு இந்த உலகத்தில் ஏதோ தேச துரோகம் பண்ண மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அந்த பொண்ணு கூட போய் படுக்கிறவன் வந்துட்டு அவள் சாரி அப்படின்னா அந்த பொண்ணு கூட போய் படுக்கணும். ஏன்னா அவதார புருஷனா அவனும் ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி தான். ஆனால் அதை வந்துட்டு யாருமே கேட்கறதில்ல. ஆனால் இப்போ இந்த சார் நான் வார்த்தை சொல்லிட்டேன்னா ப்ராஸ்டியூட்னு சொல்லிட்டு இந்த சார் அந்த திருப்பி கேள்வி கேட்குறாங்க. நான் ப்ராஸ்டியூட்னா என் கூட வந்து படுக்கிறேன் நீ யாருன்னு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கேட்கட்டுருப்பீங்களா? ஏன்னா அவள் பொண்ணுங்க அந்த ரீசனுக்காண்டி. ஏன்டா பொண்ணுங்க எங்களுக்கு மட்டும் அந்த வெர்ஜினிட்டி இருக்காண்ணே, பசங்களுக்கு உங்களுக்கு இல்லையா? பசங்களுக்கு வெர்ஜினிட்டி இல்லை அப்படின்னா வந்துட்டு பசங்களுக்கு மான மரியாதை இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவர் தலை கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, எதுவும் பேசல. இங்கே எந்த ஒரு பொண்ணுமே வந்துட்டு விரும்பி அந்த வேலைக்கு வரதில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையை தள்ளப்படுறா கட்டாயப்படுத்தி. நீங்கள் எல்லாரும் என்ன கேட்கலாம், நீ இவ்வளோ தூரம் ஆய் பேசுகிற நீ வந்துட்டு எதுக்குள்ளேயே அவனை புக் பண்ணுன்னு சொல்லிட்டு. இவனை மட்டும் இல்லை, நான் ஒத்துக்கிறேன் தான். ஆனால் அந்த நிலைக்கு இப்போ கூட வந்துட்டு இவனால் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ சொல்லுங்கள், இங்கே 2 பேர்த்தில் யார் ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்துட்டு ஓகே ஆஃபீஸில் வந்து சின்ன சொல்லவும் வந்துட்டு அவருக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக போச்சு. அவர் தலையை வந்து நின்றுருக்காரு. ஸோ இதுக்கப்புறமாச்சும் பொண்ணுங்களை மட்டுமே ஜட்ஜ் பண்ணாமல் பொண்ணுங்க மேலே இருக்கிற தப்பை மட்டுமே பார்க்காம பசங்களையும் கொஞ்சம் பாருங்கள். இங்கே எந்த பையனும் நல்லவனும் கிடையாது, எந்த ஒரு பொண்ணும் வந்துட்டு கெட்டவனும் கிடையாது. நம்ம சொல்லிட்டு அப்படி வந்துட்டு நீங்கள் அமைதியாக போகிறீங்க, எதுவும் பேசல. ஸோ அப்படியே வந்துட்டு ஜின்னு வந்துட்டு உங்கள் பின்னாடியே வராது. அதுதான் நான் வழி கிடையாது இல்லையா? ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் கூடயே வராது. ஸோ நீங்கள் வந்து ரூமுக்கு தான் போய்ப்பீங்க. ரூமுக்கு போனே வந்துட்டு ஜின்னு வந்துட்டு நீங்கள் கையை வச்சுருக்கிறேன். எம்மளை இவ்வளோ வெறுப்பாக காட்டுற நீ அப்படின்னு தாலி கழுத்தில் போட்டிருக்கேனும் மிஸ்டர் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவசியம் கை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. தெரிஞ்சாகணும், எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு கையை வச்சு திரும்ப கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு திரும்ப வந்துட்டு எமோஷனல் ஆகி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இதுதான் என் லைஃப்பில் நடந்துச்சு, போதுமா? உன் பொண்டாட்டி இருக்கும்போது வந்துட்டு இன்னொருத்தவங்கள படுத்துட்டேன், இருந்தாலும் எனக்கு தாலியை கழுத்து தோணல, என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் கோவத்தில் கேட்குறீங்க. அப்படின்னு பார்த்துட்டு சாரி எனக்கு புரிஞ்சுக்கூடி தப்பு தாண்டி, ஆனால் அதுக்காண்டி எச்சி கையை விட சொல்லிட்டு கையை உதவி விட்டு போய் படுத்துட்டீங்க அப்படியா. அவருக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இதில் இவ்வளோ நடந்த கர்மாவும் வந்து நீங்கள் அவர் கட்டின தாலி வந்து கழுத்தில் போட்டிருக்கீங்க. நீங்கள் வச்சா வந்து கோல்டு செயினை கூட மாற்றிருக்கலாம். ஆனால் கோல்டு செயின்லாம் மாற்றலை, அவர் கல்லில் அந்த மஞ்சள் கயிறு மட்டும் தான் உங்கள் கழுத்தில் இருக்குது.
ஸோ நீங்கள் அந்தளவுக்கு இருக்கும்போது அது வந்துட்டு ரொம்ப சீப்பான விஷயம் வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப கில்ட்டாக இருக்குது. அப்படி வந்துட்டு அவர் மீதே படுத்துட்டு எதுவுமே பேசல. ஸோ வந்துட்டு ஒரு 12 மணி இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து நல்லா தூங்கிட்டீங்க நீங்கள். ஸோ அப்படியே வந்துட்டு ஜின் வந்து உங்களை இருப்பார், வயன் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே லைட்டாக வந்துட்டு ஐஸ் போய் பார்க்குறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி. ஜின் வந்து உங்களை பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவரை பார்த்துட்டு டைமை பார்க்குறீங்க. இட்ஸ் 12 o'clock. உங்களுக்கு வந்து நீங்கள் அப்போ டேட்டை பார்க்குறீங்க. ஆமாம் நம்மளோட பர்த்டே வந்துட்டு ஞாபகம் வருது. ஜின் வந்து உங்கள் பர்த்டே ப்ரப்போஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். தேங்க்ஸ் இப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. என்ன பார்க்குறீங்க? எனக்கு எப்போ நம்ம பர்த்டே ஞாபகம் இருக்குன்னு பார்க்குறியா? நீ இருக்கும்போது அனுப்பி பொருள் தெரியும் வயல். பட் நீங்கள் இல்லாத போது தான் வந்துட்டு ஒன்று வரணும் தெரிஞ்சுது. சரி ஓகே விட அதெல்லாம் இருக்குது. இப்போ கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடும் ஒரு 5 minutes இருந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படியே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்களும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. சொன்ன ஒரு 5 minutes வந்துருச்சு கேக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே கேக்கெல்லாம் கட் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு நீங்கள் ஊட்டுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவரும் சாப்பிட்டு சரி அப்படியே வந்துட்டு திருப்பி ஊட்டி விடாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 1/2 hour அப்புறம் வந்துட்டு அவர் கேக் ஆர்டர் பண்ணவர் கூட வந்து சேர்த்து ஒயினை ஆர்டர் பண்ணியிருப்பார். ஒயினை ஆர்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்துட்டு 2 பேரும் நல்லா வந்துட்டு குடிக்கிறீங்க. ஸோ குடித்த போதையில் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து மாற்றி உங்களே சொந்த கதை எல்லா கதையும் திரும்பி சொல்லிக்க. இந்த விஷயத்தில் வந்து என்ன ஒரு வெளித்தர வருது என்றால் உங்களுக்கு வந்துட்டு அது மேலே லவ் இருக்குது. அந்த புருஷங்கிற பாசம் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அவருக்குமே வந்துட்டு லைட்டாக அந்த பாசம் இருக்குது அப்படிங்கிறது 2 பேரும் வாயிலே வந்துட்டு உழையிட்டீங்க அப்படியே. ஆனால் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே அந்த ஃபுல் பாதியில் அதில் 2 பேரும் வந்துட்டு கான்ஷியஸில் இருக்கீங்க. கான்ஷியஸோட சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் வந்து தூங்கிட்டீங்க. ஸோ மார்னிங் ஆகுது ஒரு 8 o'clock அது மாதிரி வந்துட்டு ஆகுது. அப்படியே வந்து லைட்டாக வந்து ஐஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஃபோனு மிஸ்டு கால் எல்லாம் வந்துருக்கு. எங்கன்னா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு நம்ம கிவிட்டு இருந்தால் வந்திருக்கு. எருமை சனி நாயை பிறந்தநாள் ஆகாமல் எங்கே போய் தொலைஞ்சாருன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக திட்டி காமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு மச்சான் இன்றைக்கா வந்துட்டு என் பர்த்டே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்றா, நான் வந்து தனியாக இருக்கேன், நீங்கள் வந்துட்டு என்னென்னா ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கோ, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எனக்கு கால்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவளுக்கு சேர்ந்துட்டு விட்டுருப்பா. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து லைட்டாக வந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. பக்கத்தில் என் படுத்துருக்காரு இல்லையா? ஸோ நைட்டு நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறீங்க. அவங்க லைஃப் சொல்லணும் அவர் மேலே தப்பு இருக்குதான். பட் அவர் லைஃப்பில் அவர் எல்லாத்தையும் பட்டுட்டாரு, ரிப்பீட் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது மன்னிக்கிறது தப்பு இல்லை லோயல். சொல்லி வந்து யோசிச்சு பார்க்குறீங்க. மன்னிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு தேங்காய் கரெக்டாக வந்துட்டு ஐஸு கண்ணு முடிச்சிட்டாரு. வந்துட்டு எடுத்துகிட்டு பார்த்துட்டு குட் மார்னிங் வேணுங்கிறாரு. அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவர் பார்த்துட்டு ஓயன் இல்லை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாயே. சரி ஓகே அப்படின்னு சொல்லி எப்படி வந்துட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்காக வந்து ஒரு வாட்ச் வந்து வாங்கிப்பார். ஸோ அதை அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் அதை பார்க்குறீங்க. அந்த வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டு என்ன நினச்சிங்க தெரியல, அவர் வந்து தூக்கி நினச்சிட்டிங்க. அப்படியே வந்துட்டு அவர் பார்க்குறாரு என் மேலே வெறுப்பு காட்டலாம், ஆனால் அதுக்குன்னு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணி ஒரு பொருளை கொடுத்தா அப்படியே தூக்கி எறிவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு அவர் சொல்கிறாரு. உற்சாகத்தை வெளியாகிட்டார். அவருக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. அவர் பாவம் சேவிங்ஸ் மேலாம் கொண்டு போய் வந்துட்டு இப்படியே வந்து வாட்ச் வாங்கிட்டு வந்துருப்பார். அவர் அது காஸ்ட்லியான வாட்ச். அப்படி தூக்கி ஒரே வசதியில் நீங்கள் வந்து உடச்சிட்டிங்க அந்த வாட்சை. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் கடுப்பில் கத்திக்கிட்டு கிடக்காரு உங்ககிட்ட. நீங்கள் அப்படியே வந்துட்டு அவர் பார்த்துட்டு எனக்கு அந்த வாட்ச் வேணாம், வேறு என்ன வேணும், நீங்கள் எனக்கு நீ வேணும். எனக்கு நீ வேணும். புரியல. நீ வேணும் மொட்டையாக சொன்னால் எப்படி? நீ பாரு என்ன வேலை பார்க்குற, உனக்கு இது கூட தெரியாது, சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே வந்துட்டு இதுதானா, நான் கூட இங்கே லவ் வந்துருமா நினச்சேன். அதுதானே உங்களுக்கு எப்பயுமே லவ் வரும், என் வெறுப்பு தானே வரும். சரி அப்படியே வந்துட்டு அவர் மனசில் நினச்சிட்டு இருக்காரு. சரி திரும்பி வந்துட்டு உங்களை அப்படியே லைட்டாக வந்துட்டு இழுக்கிறாரு இந்த மாதிரில. அப்புறம் சரி என்ன இல்லை இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்துட்டு நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் நைட்டு சொல்கிறேன். ஓகேடி, ஆனால் அதுக்காண்டி ஏன்டி வாட்சை தூக்கி போட்டு உடச்சேன். அந்த வாட்ச் எவ்வளோ காஸ்ட்லியாக வச்சுப்பேன். ஐயே வாடான்னு சொல்லி நீங்கள் எப்படி வந்துட்டு அதை கையை வச்சுருக்கீங்க. இரு கூசுன்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு அவர் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்திருப்பார். ஸோ அந்த நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் அவர் கூட தான் இருக்கீங்க. ஸோ அவரும் வந்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் போகணும் மாதம் எங்கேன்றோ அங்கே எல்லாம் கூட்டி போகிறார். அப்படியே வந்துட்டு அந்த நாள் ஃபுல்லாக வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக ஊரெலாம் சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 7 மணி போல் வந்திருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டு போயிருப்பீங்க சின்ன வந்துட்டு நீங்கள். அப்படி வந்துட்டு அவருமே வந்து வந்திருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஜின் என்னடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடி சொல்லி எதை சொல்லார் அப்படியே வாயில் கிட்ட இல்லை நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது எப்படி இருக்கும், நாராசமாக இருக்கும். நீங்கள் அப்புறம் என்னடி இப்படியே இருக்கும், நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ நான் கேட்ட பர்த்டே கிஃப்ட்டை கொடு. என்னது? அதுதான் எனக்கு நீ வேணும்டா.
அதான் அப்படியே ஏற்கனவே வந்து கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே கொடுக்க கண்ணாடி இருக்குது. அப்போ நான் ஃபீல் பண்ணல. அப்போ நான் பாதியில் இருந்தேன். ப்ளஸ் நான் கூட இருந்ததே வந்துட்டு இந்த மார்னிங் நம்ம தான் இருந்ததை வச்சு தான் தெரியும். அப்படியா? ஆமாம். சரி, ஓகே. அப்படி அணிஞ்சிட்டே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, அப்படியே வந்துட்டு கீழே போய்ட்டு வந்துட்டு என்னென்னா சாக்லேட்ஸ் வந்து கொண்டு வராரு. அது வந்து ஃபுல்லாக வந்து மெல்டட் சாக்லேட் தான் கொண்டு வராரு. ஸோ கொண்டு வந்து என்ன பண்ணுறாருனா, அப்படியே வந்துட்டு லைட்டாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஜென்டிலாக வந்து அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி வந்துட்டு பேக்கேஜ் பண்ணிருக்கீங்க. ஸோ கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது வந்துட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக வந்துட்டு அன்ட்ரெஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அவர் ட்ரெஸ் பண்ணிருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த சாக்லேட் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு எடுத்து உங்கள் மேலே வந்து அப்படியே வந்துட்டு ஊற்றுறாரு. அதை ஓப்பன் பண்ணி வந்துட்டு உங்கள் மேலே ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துருக்கீங்க. என்னடா பண்ணுறேன், எதுவும் பேசாது, என்ன கேட்டேன், ஃபீல் பண்ண தானே கேட்டேன், இப்போ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே வந்து கீழே போயிட்டு வந்துட்டு உங்களோட லெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 2 லெக்ஸோடைய தம் ஃபிங்கர்லையும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு அப்படியே லிக் பண்ணுறாரு. உங்கள் பாடி ஃபுல்லாக வந்துட்டு லிக் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அது செம்ம ஃபீலாக இருக்குது. சென்னை என்னடா பண்ணுற, எதுவும் பேசாத, சென்னை என்னடா பண்ணிகிட்ருக்க, சரி வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு செம்மையாக மோன் பண்ணிருக்கீங்க. அவராக ஃபுல்லாக அப்படியே இந்த லிக் பண்ணி வந்துட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்களே அப்படி வந்துட்டு அமைதியாக தான் இருக்கீங்க. இதுமாதிரி பேசல, அப்படியே வந்துட்டு அவர் கோஆப்ரேட் பண்ணிருக்கீங்க அமைதியாக. அப்படியே வந்துட்டு அவருடைய ஹேண்ட்ஸை கூட அப்படியே வந்து சீஸில் வைக்கிறாரு. சீக்கில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்படியே வந்து லைட்டாக வந்து உங்கள் ஐலேருந்து ஒரு ட்ராப் டீர் வருது. அப்படியே வந்துட்டு அவர் அதை தம்பிங்க வச்சு போய் தொடச்சிட்டு, ஏண்டி என்ன கேட்டேன், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் என்னாச்சு, நம்மளோட பாஸ்ட் லைஃப் இங்கே பாரு. இப்போ மணி 12 இப்போ சத்தியம் பண்ணுறேன்டி, சத்தியமாக சொல்கிறேன், உன்னோட பாஸ்ட் லைஃப் பற்றியும் நான் என்றைக்குமே ஒரு நாள் கூட பேச மாட்டேன். சத்தியமாக என்னை நம்புடி, நிஜமாக நான் பேச மாட்டேன். அதை பற்றி நம்ம எந்த ஒரு காலத்தையும் யோசிக்க வேணாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நம்ம ஃப்யூச்சர் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்படியே வந்து நீங்களும் வந்துட்டு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, அவனோட பாஸ்ட்டை பற்றி நீங்கள் இனிமேல் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் இன்னொருத்தர் பாசிட்டிவ் மறந்துடலாண்டி, ஃப்யூச்சராக பார்ப்போம், புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் 2 பேர் லைஃபும் ஹாப்பியாக இருக்கட்டும்டி. இந்த மாதிரி சான்ஸ் யாருக்கும் கிடைக்காது, நமக்கு கிடச்சிருக்கு. எல்லாத்துக்கும் செகண்ட் சான்ஸ் வந்துட்டு ஒரு தடவை கிடைக்கும் லைஃப்பில், கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். செட்டு வந்துட்டு உங்களோட லிப்ஸ் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அமைதியாக பேக் கிஸ் பண்ணுறீங்க. இதுக்கான அர்த்தம் என்னவென்றால் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு அவருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அவர் பண்ணிட்டதால அப்படியே வந்துட்டு அவர் கண்டினியூ பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணி ப்ளஸ் அப்படி வந்துட்டு அவர் கண்டினியூ பண்ணிவிட்டு அவர் இது வந்துட்டு அவர் அங்கங்கே கிஸ் பண்ணி கீஸாக மேக் பண்ணிட்டுருக்காரு. சின்ன கிடைக்காதடா, கத்தாதடி, திக்கி கத்துனா நீ எந்த கத்துற மாதிரி பண்ணுற, அமைதியாரு வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டுருக்காரு. ஏன்டா அமைதியாக இருக்கேன், வாய்ஸ் அப்படியே வந்துட்டு இன்னும் மூட இது பண்ணுறாட்டி, நீ கத்த வந்துட்டு இந்த நான் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அமைதியாக இருக்கீங்க. அவர் அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவரோட டிசிஷன் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு அப்படியே இண்டிமென்ஸாக இருக்கார். அந்த இண்டிமென்ஸ் அவ்வளோ ஜென்டிலாக அவ்வளோ சாஃப்டாக போகுது. 2 பேருக்கு அப்படியே வந்துட்டு செம்ம அளவு அந்த அளவில் போகுது. அப்படியே வந்துட்டு நீங்களும் செம்மையாக மூவ் பண்ணிருக்கீங்க. பொறுமையாக பண்ணடா, இதுக்குமா பொறுமையாக பெரிய பண்ணுறேன், ஆட்டே பொறுமையாக தானே பண்ணிருக்கேன். சரி நீங்கள் செம்மையாக மோன் பண்ணிருக்கீங்க. அவர் அப்படியே வந்துட்டு அவர் ஒரு பக்கம் மோன் பண்ணிருக்காரு. வயலுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு அந்த மேக்கப் செஷன் முடிஞ்சு வச்சது அப்புறமா நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் செஸ்ட்டில் அப்படியே வந்து அவர் கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே வந்துட்டு பண்ணி படுத்துட்டு இருக்காரு. உங்கள் காரை அப்படியே வந்துட்டு வரவி விட்டுட்டு, ஒயன் சொல்லுங்கள், சாரிடி, எதுக்கு உன்னோட லைஃப்பில் நான் இப்படி ஒரு இதை பண்ணதுக்கு சாரிண்ணே. இப்போ தானே சொன்னீங்க பாஸ்ட் லைஃப் பற்றி பேச மாட்டேன்னு சொல்லி, அப்புறம் ஏன் பாஸ்ட்டை பற்றி பேச மாட்டேன்னு சொன்னேன், பாஸ்ட்டை மறப்பேன்னு சொல்லலை. மறக்கக்கூடாது 2 பேருமே, அதுதான் அந்த 2 பேத்துக்குமே நல்லது. நான் பாஸ்ட்டை மறந்தேன் அப்படின்னா வந்துட்டு அது நல்லா இருக்காது. வேணாம், மறக்காமல் வந்து வச்சுப்போம். ஏன்னா நம்மளோட லைஃப்பில் அது ஒரு லெசனாக இருக்கட்டும். ஆனால் அதை பற்றி பேச வேணாம், அவ்வளோதான். ஓகே வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அந்த சிரிப்பில் வந்துட்டு ஃபுல் ஒரு மாதிரி ஒரு வலி எல்லாம் கலந்து சிரிப்பாக இருக்குது அவர் சிரிக்கிறது. நீங்கள் எப்படி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன் டைம். எதுக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு? என்ன நீ கிண்டல் பண்ணுறியா? அப்புறம் என்னங்க நானே மறந்துட்டேன், அப்புறம் நீங்களும் நினச்சிட்டு இருந்தா கரெக்ட் தான். குத்தமாக நினச்சி கொடுக்க தானே செய்யும். இருக்கும் சரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு இங்கே கட்டி பிடிச்சிட்டிங்க. அவர் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்து ஹேக் பண்ணிட்டாரு. ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி இந்த இதோடு முடிச்சுக்கிறேன். அந்த ஸ்டோரி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஏன்னா ஸ்டோரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்டு நெக்ஸ்ட்டோட வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.